உங்ககிட்ட ஓட்டு போடுவதற்கான பூத் ஸ்லிப் இல்லாமல் உங்களால் ஓட்டு போட முடியுமா இல்லையா? இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் 234 தொகுதியிலுமே ஏப்ரல் 23ஆம் தேதி எலெக்ஷன் நடக்க போகுதுங்க. ஸோ எலெக்ஷன் அப்போ பார்த்தா எலெக்ஷனுக்காக உங்களுக்கு வாக்காளர் தகவல் சீட்டு ஓட்டு ஸ்லிப் பார்த்தா ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு சில பேர் கொடுக்காம கூட மிஸ் ஆகிருக்கலாங்க. ஸோ இப்போ இந்த ஓட்டு ஸ்லிப் இருக்கு பாருங்க, அந்த ஓட்டு ஸ்லிப் கட்டாயம் இருக்கணுமா இல்லையா அதை பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஓட்டர் ஸ்லிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னும் வரல அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாங்க. சம்பந்தப்பட்ட பிஎல்ஓ கான்டாக்ட் பண்ணி ஓட்டர் ஸ்லிப்பை வாங்க பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைன் மூலமாக, ஸோ வெப்சைட் மூலமாகவும் சரி ஆப் மூலமாகவும் சரி நீங்க அதை டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இருந்தாலும் உங்ககிட்ட பூத் ஸ்லிப்பே இல்லை அப்படின்றவங்க கவலைப்பட வேண்டாங்க. ஏன்னா பூத் ஸ்லிப்பை கொண்டு போயிட்டு தான் நீங்க ஓட்டு போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, அது கட்டாய ஆவணம் கிடையாதுங்க. அதனால ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பெயர் இருந்தாவே போதுமானது, நீங்க ஓட்டு போட்டுக்கலாம். அது கூடவே ஏதாச்சும் ஒரு 12 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 12 டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், அதுக்கப்புறம் பேங்க் புக், பேன் கார்டு, அப்புறம் ஓய்வூதிய ஆவணம், இந்த மாதிரி ஒரு 12 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு போயிட்டு நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாம். ஸோ பூத் ஸ்லிப் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த 12 இலக்க டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் இருந்தாவே போதுமானதுங்க, நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாம். அதனால பூத் ஸ்லிப் இல்லை அப்படின்ற கவலை உங்களுக்கு வேண்டாம். ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.